குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். எங்கூட சேர்ந்து கிளியர் பண்ணியிருக்க எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு கங்க்ராட்ஸ். அண்டு ராஜா சார், சுகேஷ் சார், எனக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் இங்கே இருந்து இந்த சக்ஸஸ் மீட் அட்டன் பண்ணுறதுக்குன்னா அவர் போட்ட எஃபோர்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா இவர் கொடுக்காத மோட்டிவேஷனே இல்லை யாருக்குமே. இவரால் மோட்டிவேட் ஆகிட்டு நிறைய பேர் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க. அதே மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி நிறைய பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. இந்த கிளியர் பண்ணதில் பாதி பேர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான், எங்கள் கேங்கு தான். எல்லோரும் சேர்ந்து தான் படிப்போம். ஒவ்வொரு டைமும் நாங்களும் போட்டி போட்டு தான் படிச்சுட்டு கிளியர் பண்ணியிருக்கோம். நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் எங்கள் அண்ணா. அவர் சொன்னதுனால தான் நானே இங்கே வந்திருக்கேன். அவர் பேங்கிங் உனக்கு கரெக்டாக இருக்கும்டா, நீ போடா அப்படின்னு சொல்லிட்டு என்னை மோட்டிவேட் பண்ணி அவர் தான் அனுப்பிவிட்டார். அதனாலே தான் நான் இங்கே வந்து இப்போ கிளியர் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். திரு சந்துரு அவர்களின் அண்ணாவை மேடைக்கு வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அப்பா பெற்றோர்களை மேடைக்கு வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இவர் எனக்கு அண்ணா கைடு மட்டும் இல்லை, எனக்கு 10th இவர் தான் என்னை நல்லா கோஆர்டினேட் பண்ணார். இவர் இல்லைனா என்னோட 10th மார்க்கும் கிடையாது, 12th மார்க்கும் கிடையாது. இப்போ நான் இந்த ஸ்டேஜில் வந்து நின்று பேசியிருக்க மாட்டேன். இவர் அந்தளவுக்கு எனக்கு கோஆர்டினேட் பண்ணி நீ உனக்கு இந்த பேங்கிங் ஃபீல்டு தான் கரெக்டாக இருக்கும், நீ போ அப்படின்னு சொல்லி என்னை தைரியமாக அனுப்பிவிட்டார். நான் ஒவ்வொரு டைமும் முடியலன்னு வீட்டுக்கு போனாலுமே எங்கள் பேரண்ட்ஸும் எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. கண்டிப்பாக உன்னால் முடியும்னு ஒரு மோட்டிவேட் பண்ணி அனுப்பிவிட்டாங்க. அதனால தான் இப்போ நான் இத்தனை அச்சீவர்ஸ் மீட் அட்டன் பண்ணியிருக்கேன். ஆர்ஆர்பி கிளர்க் கிளியர் பண்ணியிருக்கேன், எஸ்பிஐ பிஓ கிளியர் பண்ணியிருக்கேன், ஐபிஎஸ் பிஓ ஐபிஎஸ் கிளர்க் எல்லாமே கிளியர் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு வந்ததுக்கு காரணம் இந்த இன்ஸ்டியூட்டும் ஒன் ஆஃப் த ரீசன் அண்ட் மை பேரண்ட்ஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன். நாங்கள் படிக்கிறதுக்கு எப்பயுமே எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட போட்டியாகவே நாங்கள் படிப்போம். அது அகிலன், குணா, சுரேந்தர், ராகுல் எல்லாருமே சேர்ந்து தான் படிப்போம். அந்த காம்படிஷனே ஒவ்வொருத்தருக்கும் மார்க் இம்ப்ரூவ் பண்ணோம். அந்த காம்படிஷனாலே நாங்கள் மார்க் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஃபியூச்சர் பேங்கர்ஸ்க்கு என்ன சொல்கிறேன்னா, உங்களால் முடியும். இதே கரெக்ட் ரூட்டில் போயிட்டுருக்கீங்க, ஜஸ்ட்டு தான் நீங்கள் மிஸ் ஆகிருக்கீங்க. கன்ஃபார்ம் நெக்ஸ்ட் மீட்டிங்கில் நீங்கள் வருவீங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, எதனா ஃபங்க்ஷன் வந்தால் வீட்டுக்கு போயிடுறாங்க, இல்லை சின்ன வீட்டிலேருந்து வான்னு கூப்பிட்டா கிளம்பிடுறாங்க. அந்த மாதிரி நானும் தான் இருந்தேன். பட் இப்போது அது சாக்ரிஃபைஸ் பண்ணி இங்கே இருந்து படித்தா தான் முடியும் அப்படின்னு நினச்சனால தான் நான் இங்கே வந்து இப்போ வந்து அச்சீவர்ஸ் மீட் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் ரீசெண்டாக ஒரு வேர்ட் கேட்டேன், அதை ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். கிளியர் பண்ணவங்க தனியாக உட்காந்து நீங்கள் என்னென்னலாம் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கீங்க, என்னென்னலாம் விட்டு கொடுத்துருக்கீங்கன்னு நீங்கள் உட்காந்து நினச்சிங்கன்னா உங்களுக்கே தன்னால் உங்கள் கண்ணில் கண்ணீர் வரும். அந்தளவுக்கு நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க. அது எப்படின்னா, சாக்ரிஃபைஸ் பண்ணால் தான் நெக்ஸ்ட்டு உங்களுக்கான லைஃபே மூவ் ஆன் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் அது. நான் அந்த மாதிரி ஒரு வேர்டு எடுத்துக்கிட்டேன். சாக்ரிஃபைஸ் பண்ணால் தான் நம்ம லைஃப் இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சேன். அதே மாதிரி எனக்கும் இந்த அச்சீவர்ஸ் கிடச்சிருக்கு. தேங்க்யூ டு ஆல். சந்துரு அவர்களின் அண்ணாவை ஒரு வார்த்தை பேசுமாறு என்பது கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம், என்னுடைய பேர் பிரபாகரன். சந்துரு ரொம்ப நாளாக இந்த பேங்க் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தார். ஒவ்வொரு டைமும் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு எக்ஸாமில் கிளியர் பண்ண முடியல அப்படின்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணும்போது, இல்லை இந்த வருஷம் இல்லைனாலும் அடுத்த வருஷம் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம், நீ முன்னாடி படித்த மாதிரி எந்தெந்த ஏரியாவில் வீக்னஸாக இருக்கியோ அந்த ஏரியாஸ்லேருந்து கான்சன்ட்ரேட் பண்ணி அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் அட்வைஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தோம். அதனால் இந்த வாட்டி கிளியர் பண்ணி ஒரு எக்ஸாமில் 3-4 எக்ஸாமில் கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டாங்க எல்லாத்தையும். ஏற்கனவே எக்ஸாமில் வெற்றி பெற்றவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். முன்னாடி முயற்சியில் எக்ஸாமில் பாஸ் பண்ணாமல் இப்போ அடுத்தடுத்த எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு என்னுடைய ஈஸியாக கிளியர் பண்ணி வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.